கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாக பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆமென். இன்றைய தியான வசனம் நம் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவுக்கு ஏற்றபடியாக நம்பிக்கையில் நிலைத்திருப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, அதாவது நம்முடைய கிறிஸ்துவின் மேலான நம்பிக்கை எப்போது ஆரம்பித்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் மீட்பு செயல்முறையில் நம் நம்பிக்கை உருவானது எப்போது, எவ்விதத்தில் என்பது மிகவும் முக்கியமானது. அது ஒரு ஆரம்பம் என்று குறிப்பிடுவதன் மூலம் நம்முடைய கர்த்தரை நம்ப ஆரம்பித்த புள்ளி குறிப்பிடப்படுகிறது. நம் உயிர் தொழிலின் தொடக்கம் கிறிஸ்துவின் மீட்பு விசுவாசத்துடன் தொடங்குகிறது. இப்படி தொடங்கப்பட்ட நம்முடைய நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் உறுதியாக பற்றி கொள்வது என்பது நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள், சோதனைகள் மற்றும் வாழ்க்கையின் பாடுகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் மேல் கொண்டுள்ள விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. இப்பகுதியில் உள்ள முக்கியத்துவமான சொல் முடிவு பரியந்தம் என்பதுதான். அது நம் வாழ்க்கையின் கடைசி வரை கிறிஸ்துவுக்காக நம்பிக்கையில் நிலைத்திருப்பதை பொருள்படுத்துகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே இரட்சிக்கப்படுவான் என்று கூறுவதை நாம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவ்வாறு நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை விசுவாசத்தில் உறுதியாய் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போம் என்றால் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று இன்றைய தியான வசனம் வலியுறுத்துகிறது. கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர் என்றால் நாம் கிறிஸ்துவுடன் சேர்ந்து அவருடனான உறவில் இருக்கிறோம் என்பதை குறிப்பிடுகிறது. நம்பிக்கையில் உறுதியானவர்கள் மட்டுமே கிறிஸ்துவின் இரட்சிப்பிலும் அவருடனான உன்னத வாழ்விலும் பங்கு பெற முடியும். இன்றைய தியான வசனம் நம்மை கிறிஸ்துவின் மீட்பில் எவ்வளவு ஆழமான விசுவாசமும் உறுதியும் தேவைப்படுகின்றது என்பதை நினைப்பூட்டுகிறது. கிறிஸ்துவின் பாதையில் நடக்கும்போது நம்பிக்கையை தளரவிடாமல் கடைசி வரை அதை சரியாக பற்றி கொள்ள வேண்டும். நம் நம்பிக்கையிலும் வழிகாட்டுதலிலும் நாம் நிலைத்திருந்தால் கிறிஸ்துவுடன் ஏகமாவதற்கான பரிசை நாம் பெறலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு தொடர்ந்த பயணம். இது ஒரு நாள் நம் கர்த்தருடன் நிறைவடையும். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் எந்த அளவில் இருக்கிறது? சிலர் ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் மிகுந்த உற்சாகத்தோடு உறுதியோடு ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அதன்படி நடப்பார்கள். ஏதாவது ஒரு நெருக்கடியோ பிரச்சனையோ வந்தவுடன் அவர்கள் சோர்வடைவதோடு தேவன் எனக்கு உதவவில்லை, நான் கஷ்டப்பட அனுமதித்து விட்டார் என்று கலங்கி வேத வாசிப்பை தான் முதலில் நிறுத்துவார்கள். அடுத்ததாக
ஆலயத்திற்கு செல்ல யோசிப்பார்கள். நான் எவ்வளோ வேண்டினாலும் தேவன் எனக்கு செவிசாய்க்க போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு நான் ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு தேவ சமூகத்தை விட்டு விலகி போவார்கள். இந்த சந்தர்ப்பத்திற்காகவே காத்து கொண்டிருக்கும் பிசாசானவன் மனதில் இன்னும் அவிசுவாச வார்த்தைகளை போடுவான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களில் யாரேனும் இருப்பீர்களேயானால் தயவு செய்து இன்றைய தியான வசனத்தை வாசியுங்கள். ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை சற்றே ரீவைண்ட் செய்து பாருங்கள். அவருடைய இரட்சிப்பில் எவ்வளவு களி கூர்ந்தீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். எல்லா போராட்டங்களையும் வேதனைகளையும் ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு அவர் சமூகம் அமர்ந்து, கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்வேன் என்று உறுதியிடுங்கள். யோசிச்சு பாருங்க. அதாவது நம்ம முதலாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். யார் மூலமாகவோ, நீங்கள் பிறப்பாலேயே கிறிஸ்தவர்களாக பிறந்திருந்தீங்கன்னா வழி வழியாக குழந்தையிலேருந்தே ஞானஸ்நானம் கொடுத்துருப்பாங்க. குழந்தையிலேருந்தே உங்களுக்கு வேதத்தை வாசிக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. சண்டே கிளாஸ் போயிருப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்து ஒரு பருவ நிலை வரும்போது, அதாவது உங்களுக்கு நீங்களே யோசித்து செயல்பட ஆரம்பிக்கும்போது, ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்களாச்சே, நான் அப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கேன் தெரியுமா, இதுக்கு ஆண்டவர் தான் காரணம் அப்படின்னு அவருடைய அந்யோன்யத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க. ஆனால் பிரச்சனைன்னு வந்த உடனே அப்படியே தளர்ந்து போயிட்டு பழசெல்லாம் மறந்த, அதாவது நேற்று வரை காத்து ரட்சித்த தேவன் இன்னைக்கு உங்களை கைவிட்டுருவாரா? ஏன் நம்ம அதை அந்த நேரத்தில் யோசிக்கிறதில்ல? யோசிச்சு பாருங்க. சாத்தான் அப்படியே நமக்குள்ளார ஒரு கிரியை பண்ண, பற்றியா நீ என்னவோ பெருசாக டெய்லி பைபிள் வாசிச்சிய, ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் பற்றியா, உனக்கு எவ்வளோ பிரச்சனையை கொடுத்துட்டார். அவனை பார், அவன் பைபிளும் வாசிக்கிறது இல்லை, கோயிலுக்கு கூட போகிறதில்ல, ஆனால் அவன் எப்படி இருக்கான் பார் அப்படின்னு நம்ம மனதில் தேவையற்ற, அதாவது அந்த ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்தையே அப்படி கொலைக்கிற மாதிரியான வார்த்தைகளை நம் உள்ளத்தில் அவன் பேசுவான். அதுக்கு மட்டும் தயவு செய்து இடம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா தேவன் நம்மை அன்போடு நேசிக்கிற தேவன். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. இந்த விசுவாசத்தோடு நாம் அனுதினமும், அதாவது நான் முதலே சொல்லும்போதே சொன்னேன், ஃபர்ஸ்ட் நம்ம செய்கிற தப்பு, அதாவது விசுவாசத்தில் குறைஞ்ச உடனே நம்ம செய்கிற முதல் தப்பு வேத வாசிப்பை நிறுத்துவதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? வேதத்தின் மூலமாக தான் தேவன் நம்மோடு பேசுவார். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை குறித்து கர்த்தாவே நான் இந்த பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பாதம் அமர்ந்து வேதத்தை எடுத்து வாசிங்க. கரெக்டாக அந்த பிரச்சனைக்குரிய சல்யூஷன் அல்லது அந்த சூழ்நிலைக்குரிய மாற்று வழியை ஆண்டவர் உங்களுக்கு வசனத்தின் மூலம் காட்டுவார். ஆனால் ஃபஸ்ட்டு செய்கிற தப்பு என்ன தெரியுமா? அந்த வேதத்தையே நம்ம மூடி வச்சிடுறோம். வேதத்தை திறந்தால் தானே தேவன் நம்மோடு பேசுவார், நம்முடைய பிரச்சனைகள் தீரும். ஆனால் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்கிறோமே தவிர பிரச்சனைக்கு தீர்வு அந்த வேதத்தில் இருக்கிறது என்பதை ஒரு நிமிடம் நாம் மறந்து போய் விடுகிறோம். அதனால் அந்த தவறை செய்யாமல் ஆண்டவருடைய பாதம் அமருங்கள். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்ற சத்திய வார்த்தையை பரிபூரணமாய் விசுவாசித்தவர்களாய் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அவர் கரத்தில் முழுமையாக உங்களை ஒப்படையுங்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும்
கெட்டு போவது இல்லை. எனவே பரிபூர்ண விசுவாசத்துடன் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன் என்று அவர் பாதம் சரணடையுங்கள். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.